நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்து இங்க பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பேட்டிகள்ல நான் தான் எடிட் பண்ணேன். ஸோ அதுல இருந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். ஏன் சொல்லுங்க? ஏன் தெரியலங்களே. ஏன்னா வந்தவங்கள்ல நிறைய பேர் வந்து உங்களை பத்தி தான் சொன்னாங்க. மெயினா அதுல பல பேர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து வடிவேலு சாரும் விவேக் சாரும் இப்போ கரண்ட்ல இல்லாததுனால என்ன பண்றீங்க, எத்தனை படங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிங்காங் அண்ணா தான் வந்து எங்களை நிறைய நிகழ்ச்சிகளுக்கு கூட்டு போவாரு. ஸோ அவர் மூலியமா எங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுல இருந்தே உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அப்படிலாம் இல்லை. அவங்களும் ப்ரோக்ராம் சொன்னாங்கன்னா எங்களை சொல்லுவாங்க, நானும் ப்ரோக்ராம் பண்ணோன்னா அவங்கள சொல்லுவேன். இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க பாட்டுக்காரங்க, நடிகைகள்லாம் வருவாங்களா? இருக்காங்க சார், எல்லாமே வடிவேல் சாருடைய குரூப் இருக்காங்க, விவேக் சார் கூட பண்ணவங்க இருக்காங்க, எல்லாமே வந்து இருக்காங்க ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். பாவலட்சுமண சார் அவர் நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்பு பாசத்தில் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நாங்கள் நண்பர்கள். எங்கே போனாலும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் போவோம், ஜாலியாக வருவோம்.